மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் முன் வந்தே மாதரம் பாடலை பாட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கீழமை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. மீண்டும் சுரேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த அறிவுறுத்தல் குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்ற தீர்மானம் கடந்த திங்கட்கிழமை சென்னை தமிழக சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முந்தைய நாளே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துல ஒரு 15 புதிய நீதிபதிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி தமிழ் தாய் வாழ்த்து பாடிதான் துவங்கப்பட்டது. இந்த நிலையில நாளை நடக்கக்கூடிய சுதந்திர தின விழாவின் போது தேசிய கொடியை ஏற்றுவதற்கு முன் வந்தே மாதரம் பாடலை பாடணும், தேசிய கொடியை ஏற்றிய பிறகு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை உயர்நீதிமன்றத்திற்கும் மதுரை அமர்வுக்கும் கீழமை நீதிமன்றங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் அனுப்பியிருக்கிறது. அந்த அறிவுறுத்தல்ல மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டை முன்னிட்டு மத்திய அரசு அறிவுரைப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவித்திருக்கிறார். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். Download Equitas Bank mobile app today.